சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி வெள்ளிக்கிழமை என்று அருகில் இருக்கிற கோவிலுக்கு இந்த ஒரு எளிய பொருளை ₹10 கொடுத்தாது இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. உங்கள் வீடே சுபிட்சமாகும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகை, அம்மன், அனைத்து பெண் தெய்வங்களும் வீதியுலா வந்து நம் வீட்டில் நம் இல்லம் தேடி நம் வீட்டிற்கு வந்து அருள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்னா இந்த ஆடி மாதம் தான். இந்த ஆடி மாதத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் கட்டாயம் இந்த 5 பொருள் இருந்தால் முதல்ல தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இந்த 5 பொருள் இருக்கிற இடத்துல எந்த ஒரு தெய்வ சக்தியும் வராது. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பொருட்கள். உடைந்த கண்ணாடி பொருட்கள் இருப்பது அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு அதிக நெகட்டிவ் எனர்ஜியை தரும். நல்ல சக்தி வருவதை விட தீய சக்தி உங்கள் இல்லம் தேடி விரும்பி வந்து வாசம் செய்யும். அதனால் உடைந்த கண்ணாடி வளையலாக இருக்கட்டும், இல்லை கண்ணாடி பொருட்கள், இல்லை முகம் பார்க்கும் கண்ணாடி, எந்த கண்ணாடி பொருளாக இருந்தாலும் அதில் முதல்ல தூக்கி போட்டுருங்க. இரண்டாவதாக, வீட்டில் ஒட்டடை அடையக்கூடாது. ஒட்டடை அடைஞ்சிச்சு அப்படின்னாலே அந்த இடத்துக்கு மகாலட்சுமி தாயார் ஒருபோதும் வரவே மாட்டார்கள். அதனால் வீட்டை முழுமையாக ஒட்டடையெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. மூன்றாவதாக, வீட்டில் எப்போதும் ஓடாத கெடிகாரங்கள் இருக்கக்கூடாது. ஓடாத கெடிகாரங்கள் இருப்பது அப்படிங்கிறது நமக்கு நல்ல நேரமே வந்தாலுமே அந்த நேரத்தை நம்மால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தும். அதனால ஓடாத கெடிகாரங்கள் இருந்தாலும் அதையும் தூக்கி எறிஞ்சிருங்க. அதே போல் பழைய கந்தலான பழைய துணிகளையும் உங்கள் வீட்டை விட்டு அப்புறப்படுத்திடுங்க. இறுதியாக 5வது விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும். நம்ம இந்த ஆடி மாதம் முழுவதும் நம்ம தெய்வ வழிபாட்டிற்கே உரிய மாதம். நம்மளுடைய பழைய கோபதாபங்கள் அனைத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க. முடிந்தால் அதையும் உங்கள் மனசுலேருந்து வெளில அப்புறப்படுத்திடுங்க. இது அனைத்துமே நீக்கிவிட்டு மன தூய்மையோடு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்திற்கே நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். இந்த ஆடி மாதத்தில் பலருமே பல பணங்கள் செலவழித்து பல யாகங்கள், பல வகையான பூஜைகள்லாம் செய்வாங்க. இது அனைத்துமே நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஒரே ஒரு பொருள் தான் ₹10 கொடுத்து நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆனால் இந்த பொருளுக்கான மதிப்பு ரொம்பவே அதிகம். இதை ஆடி வெள்ளிக்கிழமையில் செய்யணும். ஒரு சில சகோதரிகளால் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையே நாங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டோம், எங்களால் செய்ய முடியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமை வருகின்றது. அதனால் நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமை உங்களால் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யுங்க. ஒரு சிலரால் 5 வெள்ளிக்கிழமை, 3 வெள்ளிக்கிழமை, இல்லை 2 வெள்ளிக்கிழமை என்னால் வாங்கி கொடுக்க முடியும்னா தாராளமாக வாங்கி கொடுங்க. அது என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமம். குங்குமம் ரொம்ப 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 முக்கியம். அதுவும் நல்ல வாசனை மிகுந்த தாழம்பூ குங்குமம் வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெண் தெய்வ கோவிலுக்கு சென்று ஆடி வெள்ளிக்கிழமை அன்று சென்று அந்த குங்குமத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தாரின் பெயர்களை சொல்லி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி மீத குங்குமத்தை வாங்கி உங்கள் நெற்றியில் வைக்கும்போது உங்கள் வீட்டில் அனைத்து சுபிட்சங்களும் கண்டிப்பாக நிறைவாக இருக்கும். இது ஆடி வெள்ளிக்குனே உள்ள ஒரு தனி மகத்துவம். இப்போ ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வமே பெண் தெய்வம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை உங்களால் ஆடி மாதம் 30 நாளுக்குள்ளே உங்களால் குலதெய்வ கோவிலுக்கு போக முடிஞ்சால் ரொம்ப நல்லது. ஒரு தடவை போய் குங்குமம் வாங்கி கொடுங்க. போக முடியாதவர்கள் இந்த ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நல்ல குங்குமமும் வாங்கி உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி உங்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வ படத்திற்கு குங்கும அர்ச்சனை செய்யுங்க. இது ரொம்ப நல்லது. இது எளிய விஷயங்கள் தான், எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் இதை செய்யும்போது உங்கள் குடும்பமே சுபிட்சமாகும். இது கட்டாயம். இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உண்மை. நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைப்பதை கண்கூட உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரிய மாட்டேது. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் மூலம் தான் சரி இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.